Training Academy. So guys, வந்து TNUSRB SA 2024 எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா நமக்கு வந்து வருமா வராதான் அப்படின்ற ஒரு டவுட் சிச்சுவேஷன்ல TNUSRB நல்லா வாங்கி சக்கர போடுற மாதிரி வரும்பா நோட்டிபிகேஷன் படிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் உனக்கு அதுக்கப்புறம் படிக்க டைம் தருவானா? கண்டிப்பா தர மாட்டேன். ஒரு 70 நாள் டைம்ல வந்து நான் என்ன பண்ணிடுவேன், கேப்ல நான் இதை கனெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப படிக்கிறத எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா இப்பத்துல இருந்தே ஆரம்பிக்கணும். சோ படிக்கிறதுக்குன்ற ஏரியாக்குள்ள வரும்பொழுது நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு போலிங் வச்சிருந்தேன். எந்த சப்ஜெக்ட் வந்து நீங்க ரொம்ப டஃபஸ்டா ஃபீல் பண்றீங்க எஸ்ஐ எக்ஸாம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணும்போது நான் போலிங்ல வைக்காத ஒரு ஆப்ஷன் நான் வேணும்னே தான் வைக்கல, இங்கிலீஷ் நான் வைக்கவே இல்லை. ஏன்னா இங்கிலீஷ்க்கு நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். அதை நீங்க கவனிச்சுட்டு இருந்தா இங்கிலீஷ் ஈஸியா மாறும், உங்களுக்கு கண்டிப்பா மாறும் முப்படை சேனலை ஃபாலோ பண்ணும்போது. அப்படி இருக்கும்போது தான் அந்த போலிங்ல இன்க்ளூடே பண்ணல. ஆனா கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா நிறைய பேர் சொல்லியிருந்த ஒரு சப்ஜெக்ட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தாங்க. ஏன்னா இந்த இங்கிலீஷ் தான் பாதி பேருடைய கட் ஆஃபிய பரிச்சு வெளியே அனுப்பிச்சிருக்கு. அதாவது ஒட்டு மொத்தமா பாருங்க, நமக்கு எத்தனை மார்க்ஸ் இருக்குன்னா மட்டும் 5 மார்க்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல. டோட்டலா 10 கொஸ்டின், 5 மார்க்ஸ். சோ இந்த 5 மார்க் தான் உன கட் ஆஃப் குள்ள போகிறதுக்கு இங்கிலீஷ் ரொம்ப 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 அவசியம். அந்த இங்கிலீஷ் எப்படி படிக்கலாம், எந்த டாபிக்கு கான்சென்ட்ரேட் பண்றது, எதை எடுத்துக்கலாம் எதை விடலாம், அதை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ வாங்க பார்ப்போம். ஓகேவா? தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சார் எம்டி ஸ்லைட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தோன்னே இதை ஷாக் ஆகலாம், ஷாக் ஆகாமலேயும் இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு ஷாக்கே கிடையாதுங்க, ஏன்னா இங்கிலீஷே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஓவர் லைன் கொடுத்துட்டு தான் நம்ம டாபிக் உள்ளே போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, நமக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லுவாங்க, எல்லாருமே மேட்ச்ல ஒரு டயலாக் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா தமிழ்ல 247 எழுத்து இருக்கு. தமிழ்ல எத்தனை இருக்கு? 247 எழுத்து இருக்கு. அதையே மடக்கி போட்டு ஈஸியா பேச தெரிஞ்ச எனக்கு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய 26 எழுத்தை மடக்கி போட்டு பேசுறதுக்கு தாங்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸா சில பேர் சொல்லுவாங்க ஒரு டைலாக். அப்போ இங்கிலீஷ்ல எழுத்துக்களுடைய எண்ணிக்கை கம்மிதான். நான் முதல்ல சொல்லிடுறேன், இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் a language. அது ஒரு மொழி. இங்கிலீஷ் இஸ் நாட் a knowledge. அது ஒரு அறிவு கிடையாது. இங்கிலீஷ் படிச்சாதான் ஒரு அறிவு உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இங்க ஒண்ணு தீர்மானிக்கல. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் எடுத்தோடனே நீங்க அது பாக்குறதே, நம்மளால இங்கிலீஷ்ல 4 வார்த்தையை கோர்வையா பேச முடியல, அதனால நமக்கு இங்கிலீஷ் கஷ்டம் இப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க. ஈவன் தோ எல்லாருமே ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சவங்களுக்கு கூட இங்கிலீஷ் வந்து என்னவா இருக்கும், டஃபஸ்டா தான் இருக்கும். பிகாஸ் அவங்களாலையுமே 4 வார்த்தைகள் கோர்வையா மேபி பேச முடியாம இருக்கலாம். ஓகேவா? அதனால இங்கிலீஷ் எடுத்தோடனே டஃப்ன்ற மைண்ட் செட்டுக்குள்ள வரவே வராதிங்க. இங்கிலீஷுடைய லெட்டர்ஸ் கம்மின்ற மாதிரி அதனுடைய டஃப்னஸ் நமக்கு கம்மி தான். ஓகேவா? இங்கிலீஷ்ல 4 வார்த்தை கோர்வையா பேச தெரியுமா தெரியலையான்றது இங்க எக்ஸாமுக்கு மேட்டர் இல்ல. இங்கிலீஷ்ல கேட்கக்கூடிய இந்த கிராமர் क्वेश्चंस அட்டெண்ட் பண்ண முடியுமா முடியாதான்றது தான் மேட்டரே. அப்போ 26 லெட்டர்ஸ் கொண்ட அந்த இங்கிலீஷ்ல டாபிக்குமே கம்மி தான். தமிழ் வந்து 247 எழுத்து இல்ல. சோ நம்ம தாய்மொழியாம் தமிழ் மொழி, அது நம்ம கண்டிப்பா புரிஞ்செடுத்து கரெக்டா பண்ணிடுவோம். தமிழ்ல எப்படி எழுத்துக்களுடைய எண்ணிக்கை அதிகமோ அதே போலதான் டாபிக்குமே அதிகம். தமிழ் என்பது எப்பவுமே போர்ஷன் வந்து கடல் மாதிரி. நான் டிஎன்பிஎஸ்சிக்குமே சொல்றேன், டிஎன்பிஎஸ்சிலயுமே வந்து எல்லாரும் பெரும்பாலும் சில பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இங்கிலீஷ் படிச்சதுனாலயோ என்னவோ. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்மே சில பேர் இங்கிலீஷ் சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா இதனுடைய சிலபஸ் கம்மி, இதனுடைய சிலபஸ் அதிகம். இது தமிழ் கடல் மாதிரி, எழுத்துக்களும் அதிகம், தமிழ் எங்கும் பறந்து விரிந்திருக்கிறது. தமிழினுடைய எழுத்துக்கள் அதிகம் போல தமிழினுடைய சிலபஸும் அதிகம். அது மட்டும் இல்லாம தமிழினுடைய சிலபஸை வரையறுக்கல அவங்க. ஓகேவா? தமிழ்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல கேள்வி கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் இலக்கணத்துல இருந்து தான் கேள்விகள் எழும்பும். பெரும்பாலும் என்னது, இலக்கணத்துல இருந்து தான் கேள்விகள் எழும். ஆனா சில சமயம் நமக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாலையும் சரி ஓபன் கோட்டாலையும் சரி சில சமயம் எதுல இருந்தும் கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இலக்கியத்துல இருந்தும் கேட்டிருக்காங்க. அப்போ தமிழுடைய சிலபஸ வரையறுக்காத ஒரு காரணத்தினால இங்கிருந்து அங்கேயும் தாவலாம், அங்க இருந்து இங்கேயும் தாவலாம், அந்த மாதிரி கேள்விகள் இடம் மாறி இருக்கு. ஆனா நம்மளை பொறுத்தவரை இங்கிலீஷ் வந்து கிராமர்ல இருந்து மட்டும் தாங்க கொஸ்டின். அப்ப கிராமர் நீ ஒழுங்கா படிச்சா போதும். ஓகேவா? கிராமர் நீ ஒழுங்கா படிச்சா போதும், இங்கிலீஷ் தாறுமாறா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ நீங்க நம்பலன்னா போன வருஷம் முப்படை சேனல் அகாடமில இங்கிலீஷ் வீடியோஸ் பார்த்துட்டு எத்தனை பேர் இங்கிலீஷ் நல்லா பண்ணிருக்காங்கன்றத கேட்டுக்கோங்க. பிகாஸ் இங்கிலீஷ் நாங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு நல்லபடியா கொடுத்துட்டோம். ஓகேவா? சோ இங்கிலீஷை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஒரு விஷயம் இங்கிலீஷ்ல வந்து நீ அந்த மார்க்கை லாஸ் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ் பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டஃபா தான் இருக்கும். ஆனா அதையுமே நாங்க புரியுற மாதிரி கிளாஸ் போர் அடிக்காத மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நீ அதை கவனிச்சுன்னா இங்கிலீஷ் ஈஸியா மாறிடும் உனக்கு. ஓகேவா? சோ இங்கிலீஷ் நினைச்சு டஃபா இனிமே ஃபீல் பண்ணாத. சோ நம்ம அந்த 10ல 5 மார்க், அந்த 10 கொஸ்டினுக்கு 5 மார்க், அது விடவே கூடாது. அது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. போற மார்க் மேபி கரண்ட் அஃபேர்ல போலாம், அல்லது சோசியல் எதனா ஒரு கொஸ்டின் டிபிக்கலா கேட்கும் போது போலாம், இல்ல சயின்ஸ்ல எதனா ஒரு கொஸ்டின் கஷ்டமா கேட்கும் போது போலாமே தவிர உளவியல்ல கேட்கக்கூடிய அந்த 30 மதிப்பெண்கள் 60 கேள்விகளுக்கு 30 மதிப்பெண்கள் எடுத்தே ஆகணும். அதுல இங்கிலீஷ் உங்களுக்கு ஒரு தரையா இருக்கக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதுக்காக தான் நாங்க வீடியோ போட்டுட்டு இருக்கோம்.
இப்ப நம்ம டாபிக் உள்ள தானே போனோம். சரி ரொம்ப பேசிட்டீங்க, டாபிக் உள்ள போங்கன்னு சொல்றது இருக்கு. இந்த ஒரு 13 டாபிக் தான். நான் ரொம்பலாம் எழுதி போல. இங்கிலீஷ் எண்ணிக்கை 26, இதுல பாதி 13. அப்ப 13 டாபிக் உங்க ஸ்கூல் புக் 6th to 10th இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியதை படிச்சா உனக்கு அந்த இங்கிலீஷ்ல வரக்கூடிய 5 மார்க் கேரண்டி. அப்ப 13 மார்க் 13 டாபிக் படிச்சா 5 மார்க் கேரண்டி. அந்த 13 டாபிக் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முதல் டாபிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரியணும். ஏன்னா இவங்களை வச்சே ஒரே எக்ஸாம் 2022ல வந்த क्वेश्चन பேப்பர்ல 4 क्वेश्चन கேட்டிருக்காங்க. யாரை வச்சு மட்டுமே? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வச்சு மட்டுமே. சோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மொத்தம் எத்தனை இருக்கு? 8 இருக்கு. சோ நாங்க வீடியோ போடுறோம், தொடர்ந்து பாருங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பத்தினது. சோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மொத்தம் 8 இருக்கு. நவுன்னு சொல்லுவாங்க, வெர்ப்னு சொல்லுவாங்க. நவுனை உயர்த்தி கூறுறது, நவுனுடைய வேற ஒரு பெயர் தான் ப்ரோனவுன். நவுனை உயர்த்தி கூறினா அட்ஜெக்டிவ், வெர்பை உயர்த்தி கூறினா அட்வர்ப், கன்ஜங்ஷன், இன்டர்ஜங்ஷன், ப்ரிபோசிஷன், இந்த மாதிரி 8 இருக்கு. எதுல? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல. சோ அத பத்திலாம் ஒரு क्वेश्चंस நமக்கு கேக்குறது தான். சோ இதெல்லாம் வந்து previous year क्वेश्चंஸ்ல நம்மளுடைய மாடல் क्वेश्चन பேப்பர்லயும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து அவங்க பயன்படுத்தி எடுத்துக்கக்கூடிய டாபிக்னுடைய क्वेश्चंस. சோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல அவங்க வெர்போட யூசேஜ் எடுத்து வச்சு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ நிறைய எக்ஸாம்ஸ்ல, அதாவது டிபார்ட்மெண்டல் கோட்டால ஆகட்டும், ஓபன் கோட்டால ஆகட்டும், வெர்பை யூஸ் பண்ற மாதிரியான क्वेश्चंस கேட்டிருக்காங்க. அடுத்து adverb, adverb பயன்படுத்துற மாதிரி क्वेश्चन, அதாவது choose the correct adverb அப்படினு சொல்வாங்க. adverbனா என்னன்னா வெர்பை பத்தி உயர்த்தி கூறுறது. is running, அவன் ஓடுகிறான். அவன் ஃபாஸ்டா ஓடுறான் அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓடுறதுன்றது அவன் செஞ்ச வேலை, ஃபாஸ்டா ஓடுறதுன்றது அவன் வேகமா ஓடினான் என்பதை குறிக்கிறது. அது வேகமாக ஓடினான், அந்த ஓடினன் என்ற வேலையை வந்து உயர்த்தி கூறுவது அந்த வேகமாக அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா adverb. ஓகேவா? அப்ப adverb அந்த வெர்பினுடைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன் adverb அப்படினு சொல்றாங்க. சோ இதுவுமே பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चंस நமக்கு வந்திருக்கு. தட் மீன்ஸ் மேட்ச் தி ஃபாலோவிங்ல வந்திருக்கு. அடுத்து ப்ரீபொசிஷன். இந்த இன், அட், ஆன், ஆஃப் நிறைய இருக்கும். அண்டர், அபோவ், beside அப்படி நிறைய, between அப்படி நிறைய. சோ அந்த மாதிரி ப்ரீபொசிஷனை பயன்படுத்தி சில क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சோ ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஒன் ஆஃப் தி முக்கியமான டாபிக். ப்ரோனவுன் நல்லா தெரிஞ்சிச்சுனா அதை வச்சு ரிலேட்டிவ் ப்ரோனவுனை அடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து கன்ஜங்ஷன், ஈஸியான ஒண்ணு கன்ஜங்ஷன். சோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இந்த 5 பேரை பயன்படுத்தி நமக்கு क्वेश्चंस வந்திருக்கு இதுக்கு முன்னாடி previous yearல. அப்ப இவங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் டாபிக் அதனால தான். ஏன்னா இது வந்து இல்லாத क्वेश्चन பேப்பரே வரல. ஏன்னா உன்னுடைய எரரை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இவங்கள யாராவது தெரிஞ்சிருக்கணும். வெர்பல் யூசேஜ் வச்சு எரர் ஃபைண்ட் அவுட் தி எரர் அந்த क्वेश्चन வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அப்ப வெர்பல் யூசேஜ் தெரியணும்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரியணும். அப்ப பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப முக்கியம். இதையுமே நான் 2 பார்த்தா உங்களுக்கு வீடியோ போடுறேன். ப்ரிபோசிஷனலா தனித்தனியாவே போடுறேன் வீடியோல, கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்தது நான் எழுதி போடுறேன். இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்க எல்லாம். ஏன்னா இவங்க எல்லாம் இல்லாத क्वेश्चन பேப்பரே இல்ல. அதுல ரொம்ப முக்கியமான 2வது ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா क्वेश्चन டேக். ஆல்ரெடி क्वेश्चन டேக்கு நான் நேத்து வீடியோ போட்டேன். அத சனிக்கிழமை வீடியோ போட்டுருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டுருந்தேன். क्वेश्चन டேக்கு 3 பார்ட் வீடியோ போட போறேன். சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. क्वेश्चन டேக் டவுட்டே இருக்க கூடாது. அவன் எப்படி क्वेश्चन ட்விஸ்ட் பண்ணாலும் நீ அந்த மார்க் எடுக்கணும். அதுக்காக நல்லா கவனிச்சுக்கோங்க. क्वेश्चन டேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுதி வச்சுக்கோ. இப்போ இதெல்லாம் எழுதி வச்சு இந்த டாபிக்கா நான் முடிச்சிருக்கேனா நீ முடிச்சிருக்கேன்றதை செக் பண்ணிக்கணும். அப்ப क्वेश्चन டேக் ரொம்ப முக்கியமான 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. 3வது இடத்தை பிடிச்சது இஃப் கிளாஸ். இவங்க இல்லாதையும் क्वेश्चन பேப்பர் இல்ல. இதுல என்னன்னா இவங்க ரொம்ப பேசிக்கான क्वेश्चन. இவ வந்தா இவர்தான், இப்படி क्वेश्चन வந்தா இப்படிதான் அப்படின்னு ஈஸியா போட்டுடலாம். ஆனா அதுலயும் சின்னதா ட்விஸ்ட் வைப்பாங்க. அந்த ட்விஸ்டை எப்படி பிரேக் பண்ணி வெளியில வரணும்ன்றதெல்லாம் நான் சொல்லி தரேன். ஓகேவா? சோ அதனால 3வது இடத்துல இருக்கக்கூடியது இஃப் கிளாஸ். இவரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 4வது இடத்துல idioms phrases. சோ idioms and phrases வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னா 8th 9th 10th 11th 12th இந்த 5 ஸ்டாண்டர்ட்ல தான் idioms and phrases கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு 11th and 12th சிலபஸே கிடையாது. அதனால 11th and 12th ரிமூவ் பண்ணிட்டு நீங்க எந்த 3 ஸ்டாண்டர்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். 8th 9th 10th இத கான்சென்ட்ரேட் பண்ணாலே idioms and phrasesல இருந்து கேட்கக்கூடிய அந்த 1 மார்க். போன முறை 2023ல 2 மார்க் கேட்டிருந்தோம். தட் மீன்ஸ் 2 क्वेश्चन கேட்டிருந்தா 1 மார்க் நமக்கு வந்துச்சு அதுல எஸ்ஐல. அப்போ 8th 9th 10thல இருக்கக்கூடிய idioms phrases படிச்சாலே போதும். ஈஸியா அடிச்சு குத்துன்னு போயிடலாம். தெரியும், போன முறை நீங்க பாத்துருந்தா தெரியும். क्वेश्चन பேப்பர்ல ரொம்ப முக்கியமான क्वेश्चन. இது 4வது இடம் கொடுத்திருக்கேன். ஆனாலும் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடம் தான். ஓகேவா? சோ idioms phrases நல்லபடியா படிச்சு வச்சுக்கோங்க. எந்த 3 ஸ்டாண்டர்ட் 8th 9th 10th இது நான் போட்ட வீடியோ ஆல்ரெடி ஃபுல்லா முடிச்சிட்டேன். idioms phrases வீடியோஸ் போட்டு. சோ அதை பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எழுதி வெச்சுக்கோ. ஓகேவா? அடுத்து active and passive voice. So 5th places. இவங்க வந்து
ஒரு क्वेश्चन பேப்பர்ல வராங்க, ஒரு क्वेश्चन பேப்பர்ல வரல. இதுக்கு முன்னாடி வந்தவங்கள கம்பல்சரி இல்லாத क्वेश्चन பேப்பரே இல்ல. ஆனா இப்போ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துல வாராக, ஒண்ணுத்துல வாரல அப்படின்றவங்க. ஆனா வருவாங்க கம்பல்சரி. உங்களை கிராமர் டாபிக்ஸ்ல இருக்காங்க. மேபி நம்மளுடைய லக்கு, நம்மளுடைய பை சான்ஸ் நமக்குள்ளேயே வரலாம் இந்த முறை. சோ ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக். சோ இவங்களை பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி எழுதணும், இதுவுமே என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்கு. ஒரு இங்கிலீஷ் கிராமருமே ரூல்ஸ் இல்லாம ஒரு क्वेश्चनோட ஆன்சர் பிறக்காது. சோ அதை முக்கியமா மையப்படுத்தி தான் எடுக்க போறேன். சோ கவனிச்சு வச்சுக்கோங்க ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். அடுத்தது 6வது இடத்துல இருக்குது ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். சோ இவங்க வந்து இதுவரை 2 முறை क्वेश्चन பேப்பர்ல வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் எஸ்ஐ क्वेश्चन பேப்பர்ல கூட கீ, இதுக்கு அடுத்து எந்த வார்த்தையை போட்டா கரெக்டா இருக்கும்னு சொன்னாங்க. போர்டு, கீபோர்டு. சோ இதுதான் ஓகேவா. prefix and suffix. suffix இது ஆக்சுவலா கீக்கு அடுத்தது போர்டுன்ற வார்த்தையை இணைக்கிறது மூலமா அது ஒரு மீனிங்ஃபுல் லெட்டரை எடுக்குது அப்படின்னு சொல்லிதான். நிறைய பேர் இதுவே தெரியாத கீன்னு கொடுத்த உடனே என்ன ஆண்டனிம்ஸ் தான் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு லாக். ஏங்க கீயும் லாக் அவங்க என்ன क्वेश्चन கேக்குறாங்க பாருங்க. இதுதான் நம்மளுடைய அந்த பேசிக்கான படிப்பறிவு இல்ல. நம்ம அந்த क्वेश्चन வந்து ஒழுங்கா படிச்சு புரிஞ்சுக்கிறது இல்லன்னு அர்த்தம். சோ கீன்னு கொடுத்த உடனே எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, அண்டர்லைன்ட் வேர்ட் கீயா, அதனுடைய ஆண்டனிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க போல. என்ன லாக் பார்த்த உடனே கீ லாக், இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஜெனரலா, அதனால எல்லாரும் லாக்னு போட்டாங்க. ஆனா அவங்க கேட்டிருக்கிறது அந்த கீயை தொடர்ந்து எந்த ஒரு வார்த்தை இணைக்கப்பட்டால் அது ஒரு மீனிங்ஃபுல் லெட்டரை நமக்கு தரும். அப்ப அது வந்து சஃபிக்ஸ். அது என்ன டாபிக்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் பின்னாடி இணைக்கக்கூடிய ஒரு இது இணைப்பு சொல். சோ அப்ப கீபோர்ட் தான் அந்த ஒரு மீனிங்ஃபுல் லெட்டரை நமக்கு தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த மாதிரியான டாபிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2 முறை கேட்டிருக்காங்க நம்மளுடைய எக்ஸாம்ஸ். இப்போ டிபார்ட்மெண்ட் அண்ட் ஓபன்ல கன்க்ளூட் பண்ணும்போது சோ ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வந்து 6வது இடத்துல இருக்கு. 7 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ரொம்ப 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 முக்கியம். சோ ரொம்ப 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 முக்கியம்ன்றதை விட ரொம்ப சிம்பிளான டாபிக்ங்க. என்ன அந்த கம்பேரிட்டிவ், அது சூப்பர்லேட்டிவ், இது மாதிரி பார்க்கிறதுதான் செம்ம ஈஸியா இருக்கும். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா அந்த டாபிக் முடிச்சிடலாம். ஈஸியா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு क्वेश्चन பார்த்த உடனே நீ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா அது வெர்பை வச்சு தான் மாறுமே. ஏன்னா வெர்பு மட்டும் தான் இதுக்கு தேவை. அந்த வெர்பு தெரியணும்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நமக்கு நல்லா தெரியணும். அது தெரிஞ்சாலே ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். சோ அதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த டாபிக்ல ஈஸியா அடிச்சே தள்ள முடியும். ரொம்ப ஈஸியான டாபிக். இதுல இருந்து क्वेश्चन வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மார்க் உனக்கு தான், யாருக்கிட்டையும் போவாது. ஓகேவா. அடுத்தது சிங்குலர் வர்சஸ் ப்ளூரல். இதுக்குமே நான் வீடியோ போட்டுட்டேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுவரை 2 முறை இவரையும் கேட்டிருக்காங்க. 2 டைம்ஸ் வந்திருக்கு இந்த क्वेश्चन சிங்குலர் வர்சஸ் ப்ளூரல். ஏன்னா நாளை பின்ன இவருக்கு சூஸ் தி இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த क्वेश्चंस வைக்கிறதுக்கு வாய்ப்புகள். பிகாஸ் இது ரொம்ப 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 நீ நினைக்கிற பாய் பாய்ஸ் சிங்குலர் ப்ளூரலா மாத்திட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா எல்லாத்துக்குமே நீ நினைக்கிற மாதிரி எஸ் சேர்த்து போட்டா சிங்குலர் வந்து ப்ளூரலா மாறிடாது. சோ சிங்குலர்ன்ற ஒரு நவுன் அது வந்து ப்ளூரலா மாறணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ ஒன்னொன்னுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. சும்மா போய் மாறிடாத. இப்ப இங்க பாய்ஸ்ன்னு சொல்ற, அத பாய்ஸ் அப்படின்னு நான் மாத்திட்டேன், எஸ் சேர்த்துட்டேன். அதே கண்ட்ரி, இத நான் போய் கண்ட்ரீஸ் இப்படி சொன்னா அது தப்பு. அங்க கண்ட்ரீஸ் நான் எப்படி எழுதணும், ஐஎஸ் போடணும். அப்ப அதுக்கு ரூல் இருக்கு. ரெண்டுமே ஒய்ல தான் முடியுது, எஸ் போட்டா முடிஞ்சிருச்சா. அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் தான் முக்கியம். ஓகேவா. நான் ஆல்ரெடி இதுக்கு வீடியோ போட்டேன், பாருங்க சிங்குலர் வர்சஸ் ப்ளூரல் எப்படி இருக்குன்னு. சோ அதை பார்த்தாலே தெரியும் இங்கிலீஷ் முப்படை சேனல் எவ்வளவு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது டென்சஸ். நம்ம கிட்ட 12 டென்ஸ் இருக்குமா. இந்த 12 டென்ஸ் என்ன ஏது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஃபைண்ட் அவுட் தி எரர் ஆஃப் தி சென்டென்ஸ் வந்து அங்க வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்து பிரசன்ட் டென்ஸ்னுடைய வெர்போட லிங்க் பண்ணிருக்கலாம். சோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். சோ அப்ப இந்த 12 டென்ஸ் தெரிஞ்சாதான் அந்த எரர் சென்டென்ஸே உன்னால கண்டுபிடிக்க முடியும். சோ 12 டென்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நடத்திடுறோம். கவனிங்க, 12 டென்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். பிகாஸ் இது தெரிஞ்சாதான் அங்க என்ன போயிட்டு இருக்கு ஃப்ளோல சென்டென்ஸ்ன்றதே உன்னால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. அடுத்தது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் எப்படி முக்கியமோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் முக்கியம். ஒரே முறை கேட்டிருக்காங்க, அதுவும் கடைசி எக்ஸாம்ல நடந்ததுதான். ஒன் டைம் கேட்ட क्वेश्चन. அதனால தான் இவங்க கடைசியில எழுதி போட்டிருக்கேன். சோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. சோ இதுலயுமே ஒண்ணும் இல்ல, அந்த டோல்ட் அந்த வார்த்தைகள் தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதுவுமே பார்த்தலாம் எப்படி போகுதுன்னு. ஓகேவா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இவங்க 3 பேர், ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், ஹோமோகிராஃப்ஸ். இவங்க ரொம்ப முக்கியம். இவங்க எழுதி போட்டிருக்கோம், நம்ம சொல்லலாம். ஆர்டிகல்ஸையும் கூட சேர்த்துக்கோங்க இவங்க கூட. ஆர்டிகல், ஏன்னா ஆர்டிகலுமே வந்து நமக்கு எரரை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா. ஆர்டிகலுமே எதுக்கு யூஸ் ஆகும், எரரை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சோ ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ் அண்ட் ஹோமோகிராஃப்ஸ், ஆர்டிகல்ஸ். இது ஒரு டாபிக், சின்ன டாபிக், ஈஸியா படிச்சுக்கலாம். இது 3த்துக்குள்ள டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இந்த டாபிக் ஓவர். ஓகேவா. சோ அது முதல்ல படிச்சுக்கோங்க. அடுத்தது இது 2ம் தான் இருக்கிறதுலயே மோஸ்ட் டஃப். இப்ப மத்தவங்க எல்லாம் இதுதான் ரூல், இப்படிதான் ஆன்சர் அப்படின்னா முடிஞ்சிட்டாங்க அவங்க எல்லாம்.
இவங்க ரெண்டு பேரும் கடல் மாதிரி, எப்படி தமிழ் வந்து சிலபஸே கடல்னு சொன்னேன், அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கடல். இது எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது ஒரு மனுஷனால. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கொஸ்டின்ஸ் ஈஸியா இருந்தா பரவாயில்ல, கொஸ்டின் மேபி டஃப்பா இருந்துச்சுன்னா, என்னால கண்டுபிடிக்காத மாதிரி இருந்துச்சுன்னா, ஆண்டனிம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாய் அப்படின்னு கொடுத்தா சாரோ அப்படின்னு போடலாம், ஈஸியா போடலாம். அது ஈஸியா இங்கிலீஷினுடைய அந்த இது இருக்கக்கூடியவங்க ஓரளவுக்கு கெஸ் பண்ணியாவது மேபி போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இங்கிலீஷை பத்தின ஒரு இதுவே இல்லாம ஒரு நாலேஜே இல்லாம போறவங்களுக்கு மேபி அது வந்து என்னவா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா டஃப்பா இருக்கலாம். சோ ஆனா புக்ல இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் தாண்டி கொஸ்டின்ஸ் வர போறது இல்ல. ஆனா புக் எக்ஸசைஸ் இதுக்காக நம்ம ரிஸ்க் எடுத்தும் படிக்க முடியாது. அதனாலதான் சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸையும் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனையும் கடைசியா எழுதி போட்டிருக்கேன். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் வந்து புக் எக்ஸசைஸ்ல இருக்கிறது கொடுக்குறோம், அது என்னன்றத மேக்ஸிமம் ஞாபகம் வச்சு படிச்சுக்கோ. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மட்டும் வேண்டாம், ஹோல்ட் பண்ணிடு. இந்த டாபிக் வந்து ஹோல்டு டாபிக், அதாவது கொஞ்சம் நிறுத்தி வைங்க, பாத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் இப்ப படிச்சாலும் மறந்துடும் நமக்கு, ஓகேவா? எப்பயே படிச்சு வச்சாலும் மறந்துடும். எக்ஸாம் கிட்ட போகும்போது ஒரு ஜஸ்ட் ரீகால் மட்டும் கொடுத்துக்கலாம். இது மட்டும் கடவுள் மேல பாரத்தை போட்டு சப்போஸ் வந்துருச்சுன்னா, ஆண்டவா உன்னை நம்பி நான் பிஏ ஷேட் பண்றேன், கரெக்ட் பண்ணி விட்டுருப்பா அப்படின்னு போட வேண்டிய ஒரு டாபிக் தான். பிகாஸ் இது அந்த அளவுக்கு வந்து உடனே எல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, மனப்பாடம் பண்ணி பண்ணிட முடியாது. இது மேல இருக்கவங்க ரூல்ஸ், இவங்க ஆமாப்பா இதுதான் கத்துக்கிட்டதை வச்சு நான் பொழைச்சுப்பேன், ஆனா இவங்களை கத்துக்கவும் முடியாது, படிச்சுதான் ஆகணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சோ இடியம்ஸ் ஃப்ரேசஸும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஆனா இடியம்ஸ் ஃப்ரேசஸ்க்கு ஷார்ட் கட் இருக்கு. சோ விஷயங்கள் பார்க்கும்போது ஓ இதுதான் குறிக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்கு அப்படி இருக்காது. அதனால தான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இவங்க கொஞ்சம் ஈஸி தான், பட் ஆனா இவங்களையுமே நிறைய படிச்சாதான் ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்ம ஸ்கூல் புக்ஸ் தாண்டி இவங்க வர போறது இல்ல. ஸ்கூல் புக்ஸ்ல இவங்க எங்க இருக்காங்கன்றதை நாங்க ஒரு எக்ஸசைஸ் பிடிஎஃப் தரோம், அதை வச்சு படிச்சுக்கோங்க, பெஸ்டா இருக்கும். ஓகேவா? சோ இவ்வளவுதான். சோ அதனால இந்த ரெண்டு டாபிக் கொஞ்சம் நிறுத்தி வைங்க, கடைசியா படிச்சுக்கலாம்னு சொல்றேன். அப்ப இந்த 13 டாபிக் நீ படிச்சா மட்டுமே போதும். இங்கிலீஷ் வந்து என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா உன் கைவசம். ஓகேவா? அந்த 5 மார்க் உன் கையில இருக்கும். சோ என்ன 5 மார்க்கை நீ விடவும் மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். ஓகே, சோ இதை நல்லபடியா படிச்சு வச்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல எந்த மார்க்கையும் லாஸ் பண்ணாம நல்லா பொழைச்சுக்க பாரு. கண்டிப்பா அந்த சக்சஸ் உன்னை தேடி வரும். சோ முப்படையோனை இணைஞ்சிருந்தா கண்டிப்பா நீ காவலராவது உறுதி. இணைந்திருங்கள். தொடர்ந்து பயணிக்கும் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.